இந்த குரூப் 2A மெயின்ஸோடைய ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக வச்சுங்க. நான் முதலே சொல்லிடுறேன் இன்ட்ரோவுக்கு முன்னாடியே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் வந்து ரொம்ப டஃப்பு, ரொம்ப டஃப்பு. நம்ம ஆன்சர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இது இப்படி போடலாம் அப்படி போடலாம் உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். நிச்சயமாக முடியாது. நிறைய இதை வந்து கஷ்டம் இது. நமக்கு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு 1008 சிந்தனைகள் வரும், ஐடியா வரும். ஆனால் அந்த டைமில் ஷார்ட் டைமில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் தான் நமக்கு வரும். அதனால் நீங்கள் அந்த ஆன்சர் பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தப்படாதீங்க. வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க, வரலன்னா நீ அடுத்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஐயோ இது இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நம்ம எவ்வளோ பொருள் உடச்சிருப்போம், வீணடிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். கையில் வச்சுருக்க மொபைல் தண்ணியில் விழுறது, பாக்கெட்டில் வச்சுருக்க பணம் தொலைஞ்சு போகிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து, அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. இது வந்து எதாச்சும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும், அவ்வளோதான். இல்லை தமிழை பார்க்கலாம், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. அப்போ ஐ என்றால் நுண்மை, ஓ என்றால் கொன்றை, ஔ என்றால் பூமி, நூ என்றால் யானை. அடுத்து பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கோல், கோள், கோல். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அழகு, வழுவழுப்பு, இடையூறு. அதாவது கோல் என்றால் அழகு, கோள் என்றால் வழுவழுப்பு, கோல் என்றால் இடையூறு. அதுக்கடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம், வியாழம். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பு, புலி. அப்போ வியாழம் என்றால் பாம்பு, வியாழம் என்றால் புலி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஏஸ்தட்டிசன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் அழகு கலைஞர். பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி. மட்டுவார் குழலி, மணித்தக்காளி பொரியல் செய்தால். மரபு சொற்களை பொறுத்துக. ஆப்ஷன் சி. அப்போ ஆப்ஷன் சி என்றால் எலி என்றால் குட்டி, யானை என்றால் கன்று, குதிரை என்றால் மரி, நாய் என்றால் குருளை. அதுக்கடுத்து பார்க்கலாம். எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார், கேட்டார். அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது. அடுத்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அதுக்கடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக. பாகற்காய். ஆப்ஷன் சி. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதுக்கடுத்தது 151வது கொஷின். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா. கவிமணி தேசிக விநாயகம். 152வது கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க. புலவர் சிங்கம், நக்கீரர். அடுத்து பாருங்கள், தற்கால அகத்தியர். க. வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா மே. வி. வேணுகோபாலன். சிலேடை மன்னன் கிவா ஜெகநாதன். அடுத்து பார்க்கலாம். ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் கண்டறிக. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். எதிர்த்த பகையை இலதாய பொழுதே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள். இது வந்து ஓலைச்சுவட்டிலேருந்து வந்த கொஷின் இது. தனிமரம் காடாதல் இல்லை. அடுத்தது புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். இப்பாடல் அடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும். தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம். தொடர்புடைய பழமொழி பார்த்திங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடும்பு பிடி போல. இதுக்கு ஆப்ஷன் சி. உடும்பு பிடி போல, உறுதி, பசுமரத்து ஆணி போல, ஆழமாக பதிதல், மலரும் மனமும் போல, இணைப்பிரியாமை, பகலவனை கண்ட பனி போல விலகுதல். களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமைத்தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தீமை சி. ஆப்ஷன் சி. ஓமைத்தொடர்களை பொருளோடு பொறுத்துக. பாருங்கள், இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. இடியோசை கேட்ட நாகம் போல, மிரட்சி, களம்பாலில் துளி நஞ்சு போல.
வன்மம், மறைமுகம் காணா பயிர் போல, ஏக்கம், கல்மேல் எழுத்து போல, நிலைத்திருத்தல். அடுத்தது, மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இது செய்தி வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவை தேர்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி. குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட மாட்டோம். எதை கண்டு மயங்கிட்டோம்? அடுத்து பாருங்க, வினையாளனையும் பெயரை பொருத்துக. ஆப்ஷன் பி, கற்றோர். உயர்திணை வினையாளனையும் பெயர். வந்தேனை. தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தாயை. முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தானை. படர்க்கை வினையாளனையும் பெயர். அடிக்கோடிட்டப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. எனக் கூறினான். வினையெச்சம். காணாது சென்றான். எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினாய். குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறான். நிகழ்கால வினையெச்சம். பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு காரியவாகு பெயர். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, பொன்னி. பொருளால் வருபெயர். மண்ணகத்தி. இடத்தால் வருபெயர். மூவாட்டையால். காலத்தால் வருபெயர். திணிதோழி. சினையால் வருபெயர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். விருந்தாயினும் உவக்கும் அல்லில் வரின். அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கருதி செயல். காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அடுத்தது, வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது? வென்றவன். உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. உரு. கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மை, மலடு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. சி. இதுக்கு ஆப்ஷன் சி, வெளி. பலி. வெள்ளி, அதாவது சின்னல்லின்னு சொல்லுவோம். சிற்றேலம். வெள்ளி. அறிவின்மை. வெளி. ஆகாயம். அடுத்தது, நாட்டிலஸ் பார்த்தீங்கன்னா நத்தை வகை. அரிஸ்டாலஜி உணவுக்கலை. சந்திப்படையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். ஆப்ஷன் பி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஊழை, தீ நாற்றம். மற்றதெல்லாம் சரி. பிழையான இணையை கண்டறிக. அலத்தி, நெய்தல் நிலப்பெண். அலகம்னா பன்றிமுள் கரெக்டு. அளவன்னா ஆண் நண்டு. அலகம்னா ஏனை திப்பிலி. மேலே ஒரு கொஷின் பார்த்தலாம் அதையும். ஆலைனா அருகம்புல். இதழ்னா கௌதாரி. உழைனா ஆண்மான். நிலமடந்தை கீழொழுகும். இச்சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் சி, நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது? ஐங்குறுநூறு.
மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவதோ நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் அறிஞர் அண்ணா. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சஞ்ஞாரம். பொறுத்துக. ஆப்ஷன் பி அணுக்கம், பாம்பு, உண்ணி, குதிரை, யானம், மான், கரா, ஆண் முதலை. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். ஆப்ஷன் பி. பேசுபுகழ், பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்றுமோனை. ஆப்ஷன் டி. நாணச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு, நாணத்தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் டி. நாணச்சுடர் விளக்கு, நாணத்தமிழ். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை. இப்பாடல் அடிகளில் இடம்பெறும் இழைப்பு சொற்களை கண்டறிய. மறாமை, அறியாமை. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? ஆப்ஷன் டி. இவள் காண்பித்தாள். பொருந்தாச் சொல்லை கண்டறிக. சேர்கிறேன். சி. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சேர்கிறேன். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? செயப்பாட்டு வாக்கியம், செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. செய்தி வாக்கியம். பொறுத்துக. வகுப்பு கலைந்தது. இதுக்கு ஆப்ஷன் பி தான். இது ஒன்று பார்க்கலாம். வகுப்பு கலைந்தது. இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர். சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது. காலவாகு பெயர். கார் பெய்தது. பண்பாகு பெயர். அடுத்து பார்க்கலாம். வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலை திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. பார்க்கலாம். ஆப்ஷன் பி. இதுக்கு யான், என், நீர், யாம், எம், நீ, உன். மறுபடி சொல்கிறேன் பாருங்க. யான், என், நீர். யான் என்றால் என், நீர், யாம், எம், நீ, உன். ஆப்ஷன் பி. அறுகோணம் என்று எவ்வகை பெயர்? வடிவ பண்பு பெயர். அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல். காட்சிக்கூடம். பி தான் ஆன்சர். காட்சிக்கூடம். குங்குமம், செந்தமிழ், சொல்லேழ் உழவர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். திண்ணன். ஆப்ஷன் சி. திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. வீழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. வீழ்ந்து. சி ஆன்சர். வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. வாழ்க. அடுத்தது பொறுத்துக. ஆகு பெயர். விட்ட ஆகு பெயர். தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகு பெயர். புலி தின்றான். எண்ணளவை ஆகு பெயர். கால் வலிக்கின்றது. அடுத்தது டி. காரியவாகு பெயர். என் பிழைப்பு கெட்டது. ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. இதுவும் ஆகு பெயர் தான். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். புலி நட்டான். இருமடி ஆகு பெயர். கார் அறுத்தான். மும்மடி ஆகு பெயர். அறுபதம் முரலும். அடையெடுத்த ஆகு பெயர். மக்கட்சுட்டு என்மனார் புலவர். இரு பெயரொட்டு ஆகு பெயர். இந்த வினாக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமாகவே இவங்க கேட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கொஷினாக வந்து நமக்கு கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ 60 கொஷினுக்கு பார்த்திங்கன்னா 40 கீழே போயிட்டுருக்கும். அப்படியே நமக்கு தெரியும், ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஐயோ இதை தப்பு பண்ணிட்டோமோ அது தப்பு பண்ணிட்டோமோ நீங்கள் வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக வந்து கொஷின் இது கஷ்டம். இது
சரிங்களா? நமக்கு 1008 ஐடியா வரும் எக்ஸாமுக்கு அப்புறம். ஐயோ இது இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நம்ம செஞ்சுருப்போம். அதனால் முதல்ல நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.